ஒரு ஆசிரியர் பணி என்பது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆசிரியர் தான் எல்லாரையும் ஒரு கட்டத்துக்கு உயர்த்தி விடக்கூடியவர். அவர் மட்டும் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பார் வந்து. அந்த உயர்த்தி விட்ட அந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், மந்திரி, உள்துறை அமைச்சர், டாக்டர், பெரிய பெரிய இடங்கள்லாம் போவார். அந்த ஆசிரியர் அந்த ஏணி மாரியே தான் இருப்பார். அது அவருக்கான பொறுப்பும் கூட. அதில் அவருக்கு ஒரு பெரிய பெருமிதமும் உண்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆசிரியர் தானாக எடுத்து செய்கிற சில வேலைகள்லாம் இருக்குல்ல, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல அத்திப்பூத்தா மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்படி ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு நடந்த ஒரு விஷயத்தை, ரொம்ப காலம் இல்லாமல் 2019 நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆசிரியர் பேர் சதீஷ்குமார். அவர் என்ன பண்ணார் அப்படின்றதுக்கு முன்னாடி, அவர் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாத்தியாராக இருக்கார். ரொம்ப வயசானவர் கூட கிடையாது, ஒரு ஒரு சின்ன வயசுக்காரர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி வெறும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணாமல் பள்ளிக்கு வெளியே அப்படி நின்று பார்ப்பார். அது பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏது ஒழுங்காக வராங்களா, எங்கேயாவது வெளியே இருக்காங்களா, எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆனால் அன்பானவர், ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப அன்பானவர். அவரை கண்டு அவர் பெரிய மரியாதை இருக்கும் பசங்கிட்ட. ரெண்டு பெண் பிள்ளைகள் போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து இவர் தூரத்தில் பார்த்துட்டு இருக்கார். ஏதோ கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க. கிளாஸ் டைமு, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, யூனிஃபார்மோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு அம்மா வந்து ஏதோ மறுக்கிறாங்க. இவருக்கு என்னன்னு புரியல. சரி போவானான்னு அப்படி காத்துட்ருக்காரு. திரும்ப வந்து சக ஆசிரியரை கூப்பிட்டு, எந்த கிளாஸ் மாணவிங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து கேட்டபோது அவங்க வந்து +1 மாணவிங்க அப்படின்னு. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்கன்றாரு. அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாணவிகளுக்கு. அந்த இதுக்கும் அவங்க ரொம்ப ஒரு சுணக்கமான முகமாக மாறி அப்படி அந்த அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அப்படி நிற்கிறாங்க. நின்னவொடனே இவரை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. கூப்பிட்றாரு, வாங்கம்மா இங்கே அப்படின்னு கூப்பிட்றாரு. ரொம்ப தயங்கி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து வந்தப்போ, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களை யார் அங்கே போய் என்ன வீட்டாண்ட நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம், நீங்கள் கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கொஞ்சம் கெடுக்கணுன்றாரு. அந்த 2 மாணவியில் ஒரு மாணவி கண்ணில் இருந்து அப்படி கொஞ்சம் கண்ணீர் அப்படி முட்ட ஆரம்பிக்குது. சொல்கிறதுக்கும் தயங்குறாங்க. ஏன் என்னம்மா, ஏன் அழறீங்க, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்பொழுது, ஏன்னா சில பேர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லலாம், சிலர் சொல்ல தயங்குவாங்க. வந்து அதுவும் பள்ளி அந்த வயதில் இருக்கிற மாணவிகள் அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. இவர் ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சித்தப்பாவா அப்படி ஒரு 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 இதுவாக நினச்சி, சார் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படி ஓரமாக வந்து என்ன பிரச்சனை, ஏன் அந்த வீட்டம்மா கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எங்களுக்கு 2 பேருக்கும் மென்சஸ் டைம் சார், வந்து அந்த நாப்கினை மாற்றணும், அதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற அந்த டாய்லெட்டை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வீட்டம்மா கிட்ட. அவங்க முடியவே முடியாது, நீ கிளம்பு, எங்கள் வீட்டில் வந்து தீட்டுப்படக்கூடாது, நீ கிளம்புன்றாங்கன்னு. 2019 இப்படி ஒருத்தரா அப்படின்னு அவர் ஒரு பக்கம். 2வது வந்து நம்ம ஸ்கூலோட கழிப்பறை இருக்குது, நீ ஏன் அங்கே போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு. என்றைக்காவது அந்த கழிப்பறைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மாணவி வைக்கும் போது, ஏன்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இவர் கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஆசிரியர்களுக்கு இருக்கிற கழிப்பறையே கொஞ்சம் மோசமான கழிப்பறை தான். என்ன பண்ணார், உள்ளே போகவே முடியாது சார், நான் போகவே முடியாது, அப்படி ஒரு துர்நாற்றம். அது பள்ளி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கும், அந்த பக்கம் வாடையே அடிக்கும், யாருமே அங்கே போக மாட்டாங்க. அது கழுவி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. இதை நாங்கள் எத்தனையோ முறை வந்து சொல்லிட்டோம், ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டோம், அவரும் ஒன்றும் கேட்டுக்கிற மாதிரி தெரியல. இதனால தான் பல பெண்கள் வந்து இந்த மென்சஸ் டைமில் ஸ்கூல் வர்றதுக்கே தயங்குறாங்க. பல பெண்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க. என்ன காரணம், தண்ணி குடித்தா யூரின் வரும், இல்லை யூரின் வந்து அங்கே தானே போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஆம்பளை பசங்க எங்கேயாவது போயிடுவானுங்க, வந்து அப்படி ஸ்கூலை தாண்டி அந்த மரத்தடி, காடு, கரும்பு எங்கேயாவது போவானுங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இவருக்கு பெரிய ஷாக்காக மாறிடுது. வந்து அவர் போய் அந்த கழிப்பறை அப்போ தான் போய் பார்க்குறது. இவ்வளோ தூரம் அந்த ஸ்கூலில் இருக்கிறோம், நம்ம இவ்வளோ கண்டிப்பாக இருக்கிறோம், இவ்வளோ மாணவர்களை திருத்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், மற்ற விஷயங்கள்லாம் கவனிக்கிறோம், இதை நம்ம வந்து நாலேஜ் கொண்டு வரலையே அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது உண்மையிலே ரொம்ப மட்ட ரகமாக இருக்குது. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது பயன்பாட்டுக்கே இல்லாத ஒரு கழிப்பறையாக இருக்குது. இவ்வளோ பெண்கள் எப்படி வந்து இந்த சிறுநீரகத்தை அடக்கினா என்ன ஆகும், யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா, பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். அது காரணம் அதான். அது இங்கே வெளியே கூட வந்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நடமாடும் அந்த டாய்லெட்லாம் வந்துருக்குது, பெருநகரங்களில் வந்துருக்குது. இங்கே பெருநகரங்களில் வந்துட்டால் பெரிய கஷ்டங்க. வந்து சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் ஷாப்பிங்லாம் வந்துட்டால் ஒரு கடையில் போய் கேட்குறது கூட கூச்சப்படுவாங்க. சில பேர் வந்து அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஹோட்டலில் போய் சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு போயிட்டு யூஸ் பண்ணி போன்றாங்க. அது பெரிய பெரிய விஷயம். வந்து அந்த நடமாடும் அந்த கழிப்பறை எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஆனால் டவுன் மாதிரியான ஏரியாக்கள்லையும் பெரிய கஷ்டம். வந்து எங்கே போய் இருக்கிறது. வந்து
இப்படி ஒரு சூழ்நிலை இவர் அந்த கழிப்பறையை பார்க்குறாரு. இது பயன்பாட்டுக்கே முடியாது, இது இடித்து தள்ளிட்டு புதுசாக தான் கட்டணும். அப்போ போய் ஹெச்எம் கிட்ட பேசுகிறார், சார் ஏற்கனவே ஃபண்டு கிடையாது, நம்ம போய் எதையும் கேட்க முடியாது கவர்மெண்ட் கிட்ட, திரும்ப இதில் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இதை அப்படின்றார். அதை ஒன்றும் நல்லா க்ளீன் பண்ணி மறுபடியும் இது பண்ணலாம். சார் இது க்ளீன் பண்ணால் கூட ஒன்றுமே இல்லை சார், அதில் எல்லாமே உடஞ்சி போயிருக்குது, தடுப்பு சுவர்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் தான் முடிவு பண்ணுறாரு. சரி, யாருக்கிட்ட இந்த ஃபண்டு கேட்கலாம், என்ன பண்ணலாம், எங்கே போய் இது பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒரு நல்லாசிரியர் விருது கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனை அவரை கூப்பிட்றாங்க, அது அறிவிக்கிறாங்க. அதற்கான தொகை அவருக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. இவருக்கு மனசில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது. என்னென்னா அந்த 50,000 ரூபா இதை ஒரு முன்பணமாக வச்சு நாம் இந்த கழிப்பறையை கட்டுவோம், அதுக்கப்புறம் யாருக்கிட்ட கேட்போம், நம்ம உண்டி கூட கொடுக்குவோம், கூட நம்ம மாணவர்கள் இருக்காங்க, ஒன்றும் தப்பே இல்லை, பார்த்துருவோம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிறந்த ஆசிரியருக்கான விருதுக்கு கோயம்புத்தூரில் வாங்கிட்டு அந்த காசை அவசரமாக வாங்கிட்டு அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. இந்த சதீஷ்குமார் யார் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பள்ளியினுடைய மிக முக்கியமான ஆசிரியர், இந்த பள்ளி மாணவர்களுக்கான ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஒரு படத்தில் சமுத்திரக்கனி கேரக்டர்கள்ல ஏறக்குறைய அந்த கேரக்டர் மாதிரி தான் பயங்கர. அதாவது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளியில் அவர் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரார். அவருடைய முயற்சியில் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வந்தவொடனே அத்தனை மாணவர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியாக மாறிது. அது பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்குது. அதுக்கு ஃபண்டு வெளியே இருந்து வாங்குறாரு. அவர் கூட படித்தவங்க அப்ராட்டில் இருக்கவங்ககிட்டலாம் வாங்கி அந்த ஸ்மார்ட் கிளாஸை ஆரம்பிக்கிறார். இதில் என்ன ஆகிடுதுன்னா, சில தனியார் பள்ளிகள்லாம் இருக்காங்கல்ல, செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன் நாங்கள் லட்சத்துலையும் கோடியிலையும் போட்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வச்சுருக்கிறோம், நாங்கள் மாணவர்களை சேர்க்கறதுக்கு பிட் நோட்டீஸ் போஸ்டர் அடித்து கூவி வாகனத்தில் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு பேப்பர்லேயும் அவ்வளோ ஆடு கொடுக்குறோம், டிவியில் விளம்பரம் கொடுக்குறோம், நீ பாட்டுன்னு ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிற, இது பண்ணுற அது பண்ணுற, ஆக்டிவிட்டிஸ் சொல்லித்தர, கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கணும், நீ வாத்தியார்னா உங்களுக்கான சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்க்கணும், ரொம்ப ஓவராலாக பண்ணாத, வேணான்றாங்க. சில பேர் மெதுவாக மிரட்டுறாங்க, சில பேர் அன்பாக இது பண்ணுறாங்க, சில பேர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துருங்கன்றாங்க. இங்கே என்ன ஒரு 50,000 ரூபா சேலரி வாங்கலீங்களா, நாங்கள் 1,50,000 ரூபா தர வாங்க வாத்தியார் அப்படின்றாங்க. எதற்கும் ஒரு அடிப்பணியவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்த சமயத்தில் எல்லோரும் எழுந்து நில்லுங்க அப்படின்றார். ஒரு இடத்துல ஒரு பெண் மட்டும் எழுந்து நிற்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உட்காந்துருந்தவொடனே ஏமா எழுந்துக்கலன்னு அந்த பொண்ணு எழுந்துக்க இதுவாகலை, கண்ணிலேருந்து தண்ணி வருது, வேணாம் ஓகே எல்லோரும் உட்காருங்கன்றார். உட்கார ஆரம்பித்தோடனே சரின்ட்டு அந்த பெண்ணையை கவனிச்சுக்கிறார். மற்ற மாணவிகள்லாம் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு அந்த பெண் எழுந்தும்போது பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணுடைய பின்பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸு பஸ்ஸில் மாட்டி கிழிஞ்சிருக்குது. வரும்போது அவசரமாக, ஸ்கூல் லேட்டு, வேறு வழியில் சார், நான் ரொம்ப ஓடி வந்த பிறகு அது தெரியாதனமாக மாட்டிக்கிச்சு, கிழிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ண முடியும், எல்லா மாணவிகளாக இருக்காங்க, கேலி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஏறக்குறைய என்னுடைய உள்ளாடை தெரிகிற அளவு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு கண்ணில் தண்ணீர் முட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னையா அது இப்படி ஒரு சூழ்நிலை என்னம்மா அப்படின்னா, இல்லை எங்கள் குடும்பமே ஒரு சாதாரண கூலி குடும்பம், புது ட்ரெஸ்ஸுன்றது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம், அதனால தான் சார், வேறு வழியே இல்லை அப்படின்போது அவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக முடிவு பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கின்னு போட்டு அவரே கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு 1 மாதத்திற்கான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கிற மாணவிகளாக என்ன பண்ணுறாங்க, சார் நாங்களாம் ஏழைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், நாங்கள் என்ன பண்ண முடியுங்க, எங்களுக்கும் பெரிய வசதிலாம் கிடையாது, எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்று இதுவே கிடையாது, நீங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் போது தான் இவருக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னால் அது முடியாது. தன்னுடைய சம்பாதியத்தினால எவ்வளோ தான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லை, அவருடைய மனைவி கொஞ்சம் நல்ல டைப்பாக இருக்குது, இது ஒத்துக்கிறாங்க. சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, யோ போனியா வாத்தியார் வேலை பார்த்தியா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தியா, கோலை எடுத்தியா, மாட்டை மேய்ச்சியா, வீட்டுக்கு வந்தியா, மாதம் ஆனால் சம்பளத்தை வாங்கினேன், உன்னை யார் திருத்த சொன்னாங்க, உன்னை என்ன காந்தியா இதுவா, மற்ற வாத்தியார்களுக்கு ஹெட்மாஸ்டருக்கு இல்லாத இது உனக்கு என்ன யாக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுதாங்க பெரிய விஷயம். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஒரு மனைவி அமைந்து விட்டால் அவன் ஒரு பெரிய உயரத்துக்கு போவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க, சொன்னபோது எல்லா மாணவிகளும் வாங்கி கொடுங்கன்றாங்க. இதே போல் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற பழைய கல்லூரி மாணவர்கள், பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்கும்பொழுது குவியுது, ட்ரெஸ்ஸாகவே கொடுங்கன்றார் அவர்.
நீங்கள் பணங்காசு கூட தேவையில்லை. பணங்காசுனா இவர் எடுத்துட்டான், இது பண்ணிட்டான்னு ஒரு விமர்சனம் வரப்போது. அப்படியாப்பட்ட நபர் கிடையாது. வந்து குவியுது, கொடுக்குறாரு, அது பெரிய பேசு பொருளாக மாறுது. இப்போ உள்ளூரில் இருக்காங்க இல்லைங்களா, எப்பவுமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு கோபம் வரும்னா, தான் தான் அங்கே வந்து பெரிய லீட்ரு, தன்னை மாரி எவனாவது ஒரு உதவி பண்ணானா தான் இடத்த பிடிச்சிட்டு போகிறானா அப்படின்ற ஒரு 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 பயமும் வரும். அந்த பயத்தோட வெளிப்பாடு மிரட்டலாக மாறும். அப்படிலாம் சில தொந்தரவுலாம் வருது இவருக்கு. எனக்கு கடைசி வரைக்கும் வாத்தியார் வேலை தாங்க, அதை தாண்டி ஒன்று நான் வந்து தலைவனாகணும், அரசியலுக்குள்ளே வரணும், பெரிய ஆள் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அப்படியே மீறி என்னை வந்து உட்கார வச்சா கூட ஜனங்க நான் வேணான்னு சொல்லிட்டு இந்த தொழில் தான் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் செய்ய போகிறேன் நான், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காசு காமிச்சிடறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நாப்கின் மாத்திர அளவு கூட ஒரு கழிப்பறை இல்லாத இந்த பள்ளியில் அதற்கான முயற்சி ஆரம்பிக்கிறாரு. இவருடைய 50,000 ரூபாய் முதலீடாக போட்டு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பிறகு அதன் பிறகு அவருக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர் அவர் ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறார். இதில் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அந்த பள்ளியினுடைய மாணவனுடைய தாயார் தினக்கூலி, அந்த அம்மா வந்து 2 நாள் கூலியை கொண்டு வந்து இந்த வாத்தியார் கையில் கொடுக்குறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க, என் பங்குக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுங்க அப்படின்றாங்க. உடஞ்சி போயிடறாரு. இதுதாங்க வந்து ஒரு கை தட்டினா ஓசையே வராது, பல கை தட்டினா மட்டும்தான் ஓசை. அதை தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பெரும் கோட்டீஸ்வரனாக இருப்பான், பன்னீரில் குளிப்பான், பாதாம் சாப்பிடுவான், பாலில் மிதப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், அர்த்த கைக்கு ஒரு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டான். இதுதான் இயல்பு. எல்லா கோட்டீஸ்வரனும் சொல்ல, பெரும் கோட்டீஸ்வரனாக இருப்பான், அவன் கொடுத்தே பழக்கப்பட்டவனாக இருப்பான். அது ஒரு இயல்பு வந்து. ஆனால் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் வறுமை நிலையில் இருந்தாலும் தன்னால் ஆன ஒரு சின்ன ஒரு 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 உதவின்னு இருக்குல்ல, 1 ரூபான்ற ஒரு விஷயம் இல்லை, எப்பயுமே 1 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்படி தான் அந்த 1 ரூபாய் தான். இங்கே கல்யாணத்துக்கு மொய் எழுதும் போதெல்லாம் பார்த்து 101, 51 எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த 1 ரூபாய் தான் ஒருவனுக்கான துவக்கம்னு சொல்லுவான். ஒருத்தன் வந்து 1 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து கோட்டீஸ்வரனா மில்லியனர்லாம் ஆயிருக்கான். அப்படி அந்த மனசு, அந்த 1 ரூபான்னு கொடுக்குற ஒரு மனசு தான் இந்த அம்மாவோடைய மனசு. இதே போல் ஒரு பையனுடைய அப்பா வந்து கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு வண்டி செங்கல் கொடுக்குறேங்க, அதுக்கான காசு இருந்தாங்கன்னு அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு இவருக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக மாறுது. மிக சிறப்பான ஒரு கட்டடமாக அதை கட்டுறாரு வந்து அந்த கழிப்பறையை. இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு பகுதி, கழிப்பறை ஒரு பகுதி, ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. குறிப்பாக இந்த மாதிரி மென்சஸ் டைமில் அந்த மாணவிகள் சுதந்திரமாக ஃப்ரீயாக அந்த நாப்கினை மாற்றிக்கிறது. இதெல்லாம் தாண்டி இவருடைய நண்பர் வளைகுடாவில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இந்த தானியங்கி நாப்கின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொண்டு வந்து வைக்கிறார் அவர். அது வந்து கொண்டு வந்தது மிச்சம் இல்லாமல் அது எப்பெல்லாம் தீர்ந்து போதோ அப்போல்லாம் ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான முழு தொகையும் கொடுத்துட்டு போகிறார். அந்த ஏரியாவிலே மிகப்பெரிய முன்னுதாரணமாக அந்த ஸ்கூல் இருக்குது. அந்த வாத்தியார் வந்து மிகப்பெரிய அளவில் போற்றப்படுது. அந்த மாணவர்கள்லாம் பெரிய ஹீரோவாக மாறுறாரு. அவன் வாழ்நாள் அந்த வாத்தியாரை மறப்பானா? எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் போய் அவன் இருந்தாலும் சரி, என் வாத்தியார் அந்த மாணவி மறப்பாங்களா? அந்த மாணவி வந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் ஒரு 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 மாதவிடாய் காலத்தில் தன்னால் ஒரு நாப்கின் மாற்ற முடியாமல் ஒரு 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 எதிர்க்க இருக்கிற ஒரு வீட்டில் போய் அவங்களும் ஒரு பெண் தான், உங்கள் கழிப்பறையை யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின் பொழுது இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்க? தீட்டுப்பட்ட பொண்ணுங்கள்லாம் எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டேன். பழம்பாதியாக இருக்கலாம், ஊருங்களில் கிராமங்களில் இருக்கலாம், இப்போ மாறி போயிருக்கலாம், இப்போல்லாம் எவ்வளோ மாறி போயிருக்குது வந்து. அப்படின்போது அந்த மாணவி நிச்சயமாக வந்து ஒரு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் இந்த ஆசிரியரை நிச்சயமாக மறப்பதற்கான வாய்ப்பில்லை. இதெல்லாம் தாண்டி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து ஏதோ வந்தோமா செஞ்சோமா தூக்கி போட்டோமான்னு இல்லாமல் அதற்காக எடுத்து மெனக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறார்னா அவர் தான் உன்னத ஆசிரியர் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.